நமக்கு MT-15 எடுக்கணும்னு ஒரு ஆசைங்க. எனக்கு பின்னாடி பார்த்தீங்களா, அந்த வயலட் கலர் MT-15 இது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து அதிகமாக லாங் ரைடு எல்லாம் பைக் மோட்டோ விளாகிங் தான் போட்டுட்ருக்குறோம். அதனால் நம்ம டிவிஎஸ் ஸ்டார் சிட்டிலே அதிகமாக லாங் போகவே முடியலங்க. இப்போ ரீசெண்டாக திருச்செந்தூர் போயிருந்தோமா, அது வந்துட்டு அந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பிக்கப் இல்லை, ஸ்பீடுமே இல்லை. அதனால் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து மைலேஜுக்கும் கொஞ்சம் லுக்குக்கும் எது நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா MT-15 ஓரளவு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த MT-15 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு பக்கத்தில் இருக்கிற குமாரபாளையத்தில் வந்துட்டு இந்த பூஜா ஆட்டோ கன்சல்டிங்கில் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தாங்க வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்தேன். சரி நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணப்பாறையிலேருந்து ஈரோடு காலையில் 10 மணிக்கு கிளம்புனுங்க. மணப்பாறையிலேருந்து எப்படியும் ஒரு மதியம் 2 மணிக்கு தான் அங்கே வந்து சேர்ந்தோம். அதுவும் நம்ம ஸ்டார் சிட்டி ப்ளஸ்லேயே தான் வந்தோம். அதனால் சரி வண்டி எடுக்கலாமா என்னன்னு சொல்லிட்டு ஒரு டபுள் மைண்டாக இருக்குது. சரி அந்த தான் ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நானும் ப்ரோவும் பார்த்தீங்கன்னா மணப்பாறையிலேருந்து ஈரோடு கிளம்புறாங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஆமாங்க, நம்ம வண்டி வந்து ஒரு அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். அங்கிட்ட எல்லா சைடும் ஃபுல்லாக சர்ச் பண்ணி இருக்கிற எல்லா ஆன்லைன் ஆப்லேயுமே பார்த்துட்டு இருந்தேன். அதில் நமக்கு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இந்த பூஜா ஆட்டோ கன்சல்டிங்கில் வந்து போட்டிருந்தாங்க. நம்ம குமாரபாளையத்தில் வந்துட்டு MT-15 வந்துட்டு 2025 லாஸ்ட்டு புது மாடல் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ரேட்டும் ஓரளவு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு சரி அதான் நேர்லேயே போய் பார்த்துட்டு வந்துடும் வண்டி கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மணப்பாறையிலேருந்து 2-3 நாள் கிளம்பலான்னு பார்த்துட்டே இருந்தோம். செட்டே ஆகலை. இன்றைக்கி தான் அதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அதனால் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணப்பாறையிலேருந்து ரைடிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. போகிற வழியில் இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அவ்வளோ சூரியகாந்தி தோட்டங்க, செம்மையாக இருந்துச்சு. முன்னாடிலாம் நம்ம இந்த லைனில் வரும்போது நிறைய பேர் உள்ளே போய் ஃபோட்டோ ரீல்ஸு வீடியோன்னு எடுத்து அந்த சூரியகாந்தி தோட்டத்தையே ஒன்றுக்கெல்லாம் ஆக்கிட்டாங்க. அதனால் இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே காட்டுக்காரங்க முன்னாடி ரோட்டு மேலேயே உட்காந்துருக்குறாங்க. நம்ம வெளியே நின்று தான் ரசிச்சுட்டு போக முடியும். ஏன்னா உள்ளே போனோம் அப்படின்னா நிறைய பேர் எல்லாம் நாசம் ஆக்கிட்டாங்க. ஃபுல்லாகவே எல்லாம் வீடியோ எடுக்கிறேன் ரீல்ஸ் எடுக்கிறேன்ட்டு ஃபுல்லாக உள்ளே இறங்கி பூவை பறிக்கிறதும் அதை பிடிச்சி உடைக்கிறதும் அந்தளவுக்கு ரொம்பவுமே டேமேஜ் ஆக்கிறவும் காட்டுக்காரங்க பக்கத்துலேயே இருக்கிறாங்க. வீடியோ தான் லாங்லேருந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே நம்ம இப்போ நேராக முசிறி பாலம் வந்தாச்சுங்க. ஃபுல்லாக பாருங்கள், காவேரி ஆற்றுல கொஞ்சம் கூட தண்ணியே இல்லைங்க. ஃபுல்லாக அங்கே வேறு காவேரி பாலம் திருச்சியிலேயே பார்த்திங்கன்னா வேலை நடந்துகிட்டு இருக்குது. அதனால தான் அங்கே டேமில் வந்து எல்லாம் தண்ணி அடைச்சி வச்சுருக்காங்க போல் கல்லணையில். அதனால தான் காவேரி ஆற்றுல தண்ணி இல்லைன்னு பார்த்தா இங்கே முசிறியிலேருந்தே சுத்தமாகவே தண்ணி இல்லைங்க. அப்போ காவேரி ஆற்றுலேயே பார்த்திங்கன்னா டோட்டலாகவே தண்ணியே இல்லை போல். கரெக்டாக நமக்கு மணப்பாறையிலேருந்து குளித்தலை வந்து பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டர் வருதுங்க. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணதே நமக்கு டயர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம பொறுமையாக ஒரு 60 ஸ்பீடில் தான் வந்துக்கிட்டே இருந்தோம். சரிங்க, நம்ம முசிறி பாலத்தில் வந்துட்டு சின்னதாக ஒரு கலர் குடிச்சிட்டு போகலாம் அடிக்கிற வெயிலுக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் நின்னாச்சுங்க. இந்த முசிறி பாலத்திலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா நாமக்கல், இன்னும் இங்கேருந்து 43 கிலோமீட்டர் இருக்குதுங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரே பைபாஸ் தான். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அங்கே வாழைத்தோப்பாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் வியாபாரிங்க எல்லாமே இங்கே கடை வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம நாமக்கல் போகிற ரோட்டில் இந்த இடத்துல தாங்க இருக்கிறதுலேயே இந்த வாழைப்பழம் எல்லாமே ரொம்பவும் ரேட்டு கம்மியாக கிடைக்கிற இடங்க. இந்த சைடு நீங்கள் எதாவது வந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அங்கே வாழைப்பழம் வாங்கிக்கலாம். ரேட்டு அவ்வளோ கம்மியாக இருக்கும். நம்மளுமே போன டைம்லாம் வாங்கியிருந்தோம். இந்த டைம் நமக்கு தேவைப்படலை. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருக்கிறோங்க. நாமக்கல் ஒரே ரோடு தான். வெயில் வந்து இன்றைக்கி வந்து மற்ற நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். இருந்தாலுமே நான் வந்து வெயில் வந்து அந்தளவுக்கு அடிக்கலைனாலும் அந்த ஹீட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு ஓவராகவே தெரியுதுங்க. ஏன்னா ஃபுல்லாக ஓப்பன் பைபாஸாக, அதனால் அந்த ஓப்பன் பைஸில் சுற்றி வளைச்சி எங்கிட்ட மரம் எதுவுமே இல்லை. ஒரு சில இடத்துல சின்ன சின்ன தோப்பாக வச்சுருக்காங்க. அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது தான் நமக்கு கொஞ்சம் ஓரளவு ஜில்லுன்னு காற்றடிக்குது. மற்ற சைடு ஃபுல்லாகவே கண்ணு கட்டின தூரம் அவ்வளோ வெயில் தாங்க. மொட்டை வெயிலில் தான் போயிட்டு இருக்கிறோம். சரியான வெயிலுங்க. நம்ம இப்போ கரெக்டாக நாமக்கல் ரீச் ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நாமக்கல் மலைக்கோட்டை அங்கே தெரியுது பாருங்கள். நம்ம இவ்வளோ நாள் திண்டுக்கல் மலைக்கோட்டை போயிருக்கிறோம், திருச்சி மலைக்கோட்டை போயிருக்கிறோம். ஆனால் அந்த நாமக்கல் மலைக்கோட்டை இது வரைக்கும் நம்ம போனதே இல்லைங்க. எவ்வளோ டைம் வந்து நாமக்கல் வழியாக தான் போயிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் கூட நம்மளால் அந்த நாமக்கல் மலைக்கோட்டை மேலே போய் எப்படி இருக்கும்னு அந்த வியூ பார்த்ததே இல்லை. நம்ம அடுத்த டைம் வரும்போது கண்டிப்பாக அந்த நாமக்கல் மலைக்கோட்டை மேலே போய் பார்த்துட்டு வரணுங்க எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாமக்கல் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தோடனே திரும்பவும் ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஏன்னா வெயில் வந்து ரொம்பவுமே அடிக்கும். நம்மளால் தொடர்ந்து கண்டினியூவாக வண்டியும் ஓட்ட முடியல. பத்தாவதுக்கு வண்டி வேறு ரெஸ்ட்டு வேணும்ல, ரொம்ப கண்டினியூவாக ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு வண்டியை கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ரைடிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. திரும்ப போகிற வழியில் இங்கிட்டு பாருங்களேன், நாமக்கல் அப்படின்னாலே அங்கே என்ன ஃபேமஸ்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா உங்களுக்கு சொல்லி தேவையே இல்லை. ஏன்னா அங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாமக்கல் அப்படின்னாலே முட்டை தான். ரேட் அவ்வளோ கம்மியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இங்கே கோழி பண்ணையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டு மேலேயே அவ்வளோ கோழி பண்ணை இருக்குங்க ஃபுல்லாக லைனில். அடுத்து என்னடா அப்படின்னு பார்க்குறீங்கன்னா திரும்பவும் ஒரு சின்ன டீ பிரேக்கு தாங்க. நமக்கு நாமக்கல்லேருந்து இங்கிட்ட ஒரு 40 கிலோமீட்டர் வந்தோம்.
திரும்பவும் ரொம்பவுமே டயர்ட் ஆயிடுச்சு. அதனால் திரும்பவும் வந்துட்டு ஒரு கலர் குடிச்சிட்டு போகலாம். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு டீ குடிக்கவே முடியாது நம்மளால். அதில் ஒரு கலர் குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரியில் நிறுத்திட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பவும் நம்ம ரைடிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனால் நான் என்னமோ நினச்சிட்டு இருந்தேன், இந்த வழியில் வரும்போது கொஞ்சம் புது ஏரியா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக போகலான்னு தாங்க வந்தேன். ஆனால் எல்லாமே நம்ம ஏரியா மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக எல்லாம் வறண்ட காடாக தான் இருக்குது. என்ன இங்கிட்டு மலைகள் அதிகமாக இருக்குது. சின்ன சின்ன மலை, இங்கே ஒரு மலையெல்லாம் இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ திருச்செங்கோடு கிராஸ் ஆகிட்டு இருக்கிறோங்க. இங்கே வந்து இந்த அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோவில் இருக்குது. அதெல்லாம் அந்த மலைப்பாதை மேலே வந்து போகுது பாருங்கள். மேலே பஸ்ஸே போகுதுங்க. நிறையா டூ வீலர்ஸ்லாம் மேலே போயிட்டுருக்கு. வெஹிக்கிள்ஸ்க்குமே மேலே அலோடு போல், நேராக மேலே கோவிலுக்கே போயிடுது மலைக்கு. சூப்பராக இருக்குங்க பாருங்கள். இதுவுமே இன்னும் அந்த சைடு இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கோவிலோட வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இது ஒரு சிவன் கோவில். நான் வந்து சின்ன வயசில் இதில் மேலே போயிருந்துருக்கிறேன். இப்போ ரீசெண்டாக போகலான்னு பார்த்தேன். இப்போ நம்ம போய் நேராக கன்சல்டிங் போயிட்டு பைக்கை பார்த்துட்டு திரும்ப ரிட்டன் டைம் இருந்துச்சுன்னா அந்த கோவில் மேலே போயிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. மார்னிங் 10 மணிக்கு ரைடிங் ஸ்டார்ட் பண்ணுதுங்க. நம்ம டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா ரைடிங் வந்து ரொம்பவுமே ஸ்லோவான ஸ்பீடில் தான் வந்துட்டு இருக்கிறோம். ஒரு 60, 50 அந்த ஸ்பீடில் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். குமாரபாளையம் இன்னும் 16 கிலோமீட்டர் இருக்குங்க. இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக்லாம் அந்தளவுக்கு இல்லை. ஆனால் அங்கனைக்கு இந்த மாதிரி ட்ரெயின் கேட்டு தாங்க அதிகமாக போட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த ஒரு இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரெயின் கேட்டு இருக்குது. இப்போ இங்கே ஒரு ட்ரெயின் போட்டிருக்கிறாங்க கேட்டு, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இன்னொரு ட்ரெயின் கேட்டு, ரெண்டுமே அட்டன் டயத்தில் தான் க்ளோஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த திருச்செங்கோடு தாண்டி வந்தோன்னே இந்த இடத்துல பாருங்களேன், ட்ரெயின் எந்த அளவுக்கு ஸ்லோவாக போயிட்டு இருக்கு பாருங்கள். அப்படியே ரொம்ப ஊர்ந்து போயிட்டு இருக்க மாதிரி போகுதுங்க. எங்கே பக்கத்தில் ஏதோ ஸ்டேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் பொறுமையாக போயிட்டு இருக்குது. கரெக்டாக நாங்கள் வந்து இதில் அதிகமாக ரொம்பவுமே எனக்கு டைம் எடுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கேட்டு தாங்க. நம்ம குளித்தலை வந்தோமா, அங்கேயுமே ட்ரெயின் கேட்டில் இதே மாதிரி லாக் ஆகிட்டோம். இப்போ பார்த்தா அதுக்கு இங்கே திருச்செங்கோடு தாண்டி வந்தோடனே இங்கேயுமே ட்ரெயின் கேட்டு போட்டாங்க. அங்கேயுமே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நெருக்கி ஆகிடுச்சுங்க. லேட்டாகி தான் அதுக்கப்புறம் தான் திரும்பவும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறோம். மணப்பாறையிலேருந்து 154 கிலோமீட்டர் வந்துச்சுங்க கரெக்டாக குமாரபாளையம் மேப்பில் போட்டோன்னே. சரி 154 கிலோமீட்டர் தான், நம்ம ஆல்ரெடி எவ்வளோ போயிருக்கிறோம், 200 கிலோமீட்டருக்கு மேலாம் போயிருக்கிறோம். சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வண்டியை எடுத்துகிட்டு ஒரு ஆர்வத்தில் வந்துட்டோம். ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது சரியான லாங்குங்க. ஆனால் நமக்கு ஒன்று என்ன ப்ளஸ் அப்படின்னா, ரோடு வந்து அந்தளவுக்கு ஓரளவு ஓகே, நல்லாயிருக்கு, நார்மலாக தான் இருக்குது இந்த சைட்லாம் ரோடு கண்டிஷன்லாம். அதனால் நமக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரிஞ்சுக்கல. இப்போ நான் வச்சுருக்க இந்த டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி ப்ளஸ்மே வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பவுமே ஃப்ரீயாக இருக்குங்க. எனக்கு இது வரைக்குமே எந்த ஒரு பெரிய செலவுமே வச்சதே இல்லை. எல்லாமே சின்ன சின்ன செலவு தான் வைக்கும். மற்றபடி நார்மலாக இன்ஜின் ஆயில் மட்டும் நானே சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே ரைட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓரளவு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பிக்கப்லையும் ஸ்பீட்லையும் எனக்கு கொஞ்சம் ட்ராப்பு இப்போ தெரிஞ்சுது ரீசெண்ட் டயத்தில். அதனால தான் சரி சின்னதாக ஒரு அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ மாற்றலாம் அப்படின்னு பார்த்தோம். ஒரு வழியாக இப்போ குமாரபாளையமே வந்தாச்சுங்க. குமாரபாளையம் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கன்சல்ட்டிங் கடைங்க. இங்கிட்ட ஃபுல்லாக பாருங்களே, அந்த ஆப்போசிட் ரோட்லேயே பாருங்கள் எவ்வளோ கன்சல்ட்டிங் கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாகவேலாம் பெரிய பெரிய வண்டியாக இருக்குங்க. அந்த கோயம்புத்தூர்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஃபுல்லாக அந்தளவுக்கு இருக்குங்க. திருச்சியில் கூட இந்த அளவுக்கு கன்சல்ட்டிங்கில் நான் வண்டி பைக்லாம் பார்த்தது இல்லைங்க. இங்கே குமாரபாளையத்தில் ஏகப்பட்ட பைக் கன்சல்ட்டிங் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே RX 100லாம் இருக்குது பாருங்கள். பக்கத்தில் அங்கேயுமே டியூக்லாம் இருக்குது. இங்கே ஒரு கன்சல்ட்டிங் இருக்குது. இதுலேயுமே 2 டியூக் இருக்குது பாருங்கள். இதெல்லாமே 2024 மாடல், 23 மாடல். இங்கே இருக்குது பாருங்கள் RX 100. இதெல்லாம் நம்மளோட ஃபேவரெட்டுங்க. 3 கலருமே பிடிச்ச கலருங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள் எல்லாருமே. இதெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. நமக்கு இந்த புல்லட் RX 100 இந்த மாதிரி தான் எடுக்கலான்னு பார்த்தோம். இருந்தாலும் கொஞ்சம் புதுசாக போய்க்கலாமே அப்படின்ட்டு தான் வந்தோம். இருந்தாலும் நமக்கு ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணும்போது அடுத்து கண்டிப்பாக புல்லட் RX 100 இந்த மாதிரிலாம் ஏதாவது எடுக்கணுங்க. எனக்கு அதுவும் ஆசையாக இருக்கும், நல்லாயிருக்கும். MT-15 ஓரளவுக்கு கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுனால சரி அதையே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ கன்சல்ட்டிங் இருக்குது பாருங்களேன். ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக அவ்வளோ பைக்ஸை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குங்க. குமாரபாளையம் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான், அந்த என்ட்ரி ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது. இங்கே இருக்குது பாருங்கள் பூஜா ஆட்டோ கன்சல்ட்டிங்கை. நம்ம தாண்டி போயிட்டோம். இருங்க அப்படியே ஒரு யூ-டர்ன் போட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவோம். உங்கள்கிட்ட என்னென்ன கன்சல்ட்டிங் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. நிறையா கன்சல்ட்டிங் இருக்குங்க. திரும்ப யூ-டர்னை போட்டு அப்படியே போவோம், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம பார்க்க வந்த வண்டி கரெக்டாக எனக்கு கண்ணில் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. அந்த வைலட் கலர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கண்ணில் பளிச்சுன்னு நிற்கிதுங்க. நம்ம வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கலர். கோயம்புத்தூரில் ஒரே ஒரு டைம் தான் அந்த வைலட் கலரு MT வந்து பார்த்தேன். அங்கே இருக்குது பாருங்கள். அதாங்க ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்சல்ட்டிங் கடைக்கே நேராக வந்தாச்சுங்க. வண்டி வந்து ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன்லேயே தாங்க இருக்குது. எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவுமே இல்லைங்க. அப்படியே நம்ம ஸ்டாக் வந்துட்டு எந்த லெவலில் வந்துட்டு வெளியே வந்து நமக்கு டெலிவரி கொடுத்தாங்களோ அதே லெவலில் இருக்குது. நீங்கள் இப்போ ஷோரூம் போயிட்டு எப்படி ஒரு வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கண்டிஷனில் இருக்குங்க. ஆனால் கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 12,285 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. பெட்ரோல் இண்டிகேஷன் காமிக்குது பாருங்கள். பெட்ரோல் கம்மியாக தான் இருக்குது. எனக்கு இதில் ரொம்பவுமே பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இதோட கலர் தாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து ரொம்ப நாள் வண்டி வந்து அந்தளவுக்கு ரன்னிங்கில் இல்லைங்கும். லைட்டாக அந்த முன்னாடி இருக்கிற டிஸ்கில் மட்டும் பார்த்திங்கன்னா சின்னதாக அந்த துரு பிடிச்ச மாதிரி இருக்குது. அது ஒன்றும் நார்மல் தான், அதை க்ளீன் பண்ணிக்கலாம் நம்மளே. ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே எடுத்துக்கும். வண்டி இன்ஜின்லாம் செம்மையாக இருக்குங்க. நம்ம வந்து வண்டி பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. சரி நேரில் போய் ஒரு டைம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் இந்த வண்டியை பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்தோம்.
எந்த ஒரு பெருசாக எந்த ஒரு அடியும் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நார்மலாக அவங்க வீடியோவில் சொன்னாங்க அதே மாதிரி தான் இருக்குது. சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும் அந்த டேங்கில் மட்டும் முன்னாடி இருக்குது. அது மைனஸான ரொம்ப சின்ன ஸ்க்ராச்சஸ் தான். மற்றபடி பெரிய அடி இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. எல்லாமே இன்னும் இதுவும் ஸ்டாக்கு டயர்லேயே தான் இருக்குது. அந்த ஸ்டாக்கில் கொடுத்த அதே டயரில் தான் இருக்குது. இன்னும் டயர் கூட சேஞ்ச் பண்ணல. நமக்கு அது பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டி ஆன் பண்ணோன்னா அந்த யமஹான்னு வரும் பார்த்திங்களா, அது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சிங்க. வண்டி வந்ததுக்கு எடுத்து எல்லாம் டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணியாச்சுங்க. எல்லாம் ஓகே தான். நமக்கு வண்டி ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. அதுவும் அந்த வெளியே எடுத்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலான்னு தான் பார்த்தேன். இருந்தாலும் அது வண்டி வந்து ரொம்பவுமே மேலே ஏற்றி வச்சுருக்கிறாங்க. இப்போதைக்கு கீழே எடுத்து வச்சு ஓட்டும் இது பண்ணவும் முடியாது. எனக்கு அதோட வண்டி அந்தளவுக்கு ரொம்ப அடிச்சு ஓட்டின மாதிரியும் தெரியலை. ஏன்னா கரெக்டாக ஒரு 7 மாதத்து வண்டி தானா, அதனால் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக ஓட்டின மாதிரியும் தெரியலை. நார்மல் டிரைவிங் தான் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் சரி ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஆன் பண்ணி மட்டும் பார்த்தேன். ஓகே பிடிச்சிருந்துச்சி எனக்கு. சரி தான் எடுக்கலாமா என்னங்கிறத நமக்கு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ அடுத்தது வண்டியை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் நேராக கிளம்பியாச்சுங்க. ஃபைனான்ஸ் போடலாமா இல்லாட்டி ரெடி கேஸில் எடுக்கலாமான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்குது. பார்ப்போம் அமௌண்ட் எப்படி ரெடி ஆகுது என்னென்னு பார்த்துட்டு தாங்க அதுக்கப்புறம் எடுக்கலாமா வேணான்னு பார்க்கணும். அடுத்து இப்போ அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. கரெக்டாக அங்கேருந்து வர்றதுக்கு எப்படியும் நமக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே தேவைப்பட்டுச்சு. வந்துட்டு ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் இப்போ திருச்செங்கோட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோங்க. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காப்புல அப்படியே ஃப்ரெண்டை பார்த்துட்டு நாமக்கல்லில் அதுக்கப்புறம் அப்படியே நேராக கிளம்பலான்ட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு தான் மேலே போகலான்ட்டு இருந்தேன். ஆனால் இப்போ டைமிங் வந்து ரொம்பவுமே அதிகமாகிடுச்சுங்க. அதனால் சரி அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சுங்க. ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா அதே மாதிரி ட்ரெயின் கேட்டில் மாட்டியாச்சு. ட்ரெயின் தாங்க நம்மளை அடிக்கடி தடுத்துக்கிட்டே இருக்குது. இதனால தான் நமக்கு ரொம்ப டிலே ஆகுது. எவ்வளோ ஸ்லோவாக போகுது பாருங்கள். எறும்பை விட ரொம்பவும் பொறுமையாக போய்கிட்டு இருக்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் அப்படியே இதோட அப்படியே முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பைக் எடுக்கிறேன்னா வேணாமா அப்படிங்கிறத என்னான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, பாய் பாய், டாட்டா.